முத்துவேதானம் மணி பொற்கவரி முறையலே பக்தர்களோடு பாவையர் சூழ வல்லி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை பிரதிகள் அத்தல் ஆரூர் ஆதிரை நாளாள் அது வண்ணம் 31வது திருப்பதிகம். மாணிக்கவாசக பெருமான் முதலாக சிதம்பர தரிசனம் பெற்ற முதல் திருப்பதிகம். மாணிக்கவாசக பெருமான் தில்லை சிதம்பரத்திலே சென்று நடராஜ பெருமானை முதலாக தரிசனம் செய்கிறார். கண்டபத்து 30வது பதிகம் பேர்பட்ட கண்டபத்து விண்ணப்பம் செய்யப்படுகிறது. எல்லோரும் சேர்ந்து 2 வரியை நாம் பாட, மீதம் இருக்க 2 வரியை எல்லோரும் சேர்ந்து பாடுமாறு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு தெளிவித்து சிவமாக்கியனையாண்ட அணிகொள்வில்லை கண்டேனே பிணை பிறவியல்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனச்சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனே ஆட்கொண்டு பிறப்பறுத்த இணையிலேயே அனைத்துலகும் தோழும் தில்லை அம்பலத்தே கண்டேனே உருத்தறிய காலத்தே உள்புகுந்தல் மூலமல் நீ கருத்துருத்தி மூன் போக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட அணிகொள் தில்லை கண்டேனே கல்லாத புள்ளறிவில் கடைப்பட்ட நாயேனே வள்ளாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம்
பசுவாசம் மறுத்தானே எல்லோரும் இறங்கிலே அம்பலத்தை கண்டேனே சாதி கோலம் பிறப்பெல்லும் சுழிபட்டு தடுமாறும் அதமிலி நாயனே அல்லலர் தாண்டு கொண்டு பிறவிதனை அறமாற்றி பிணிமோ பெண்டவை இரண்டும் உறவினோடு ஒழியச் சென்று உலகுடைய ஒரு முதலை நீ மறையவரும் வானவரும் வணங்கிற நான் கண்டேனே பத்திமையும் பரிசுமில்ல பசுவாசம் மறுத்தருளி பித்தனிவன் என எல்லை அக்குவித்து பேராமே விளையாடை விளங்கிலை கண்டேனே அளவில்ல பாவகத்தாயால் அமுக்கிடுங்கறிவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவையன கிடப்பேனுக்கு பாங்கினோடு பரிசும் ஒன்றும் அறியாத நாயனை ஒங்கி உள தொழி வளர உழப்பில்ல அன்பருளி மல மறுத்து வான்கருணை தந்தானே நான்கு வரை தொழுதில்லை அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்தும் மாயாய் பேதமில்லா பெருமையனை வேதங்கள் பொழுதேற்றும் கண்டேனே கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் பொழுதேற்றும் விளங்கிலை கண்டேனே விளங்குதில்லை கண்டேனே விளங்குதில்லை கண்டேனே என்ன பதிகம்? நம்முடைய காரியங்கள் யாவும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நம்முடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டும். எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் என்று சொல்லுவார் அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான். அப்பேற்பட்ட நம்முடைய எண்ணியவாறு நமக்கு அருள வேண்டும் என்பதற்காக தில்லையில் அருளிய ஒழியா இன்பத்து உவகை. இன்பம் ஒழியக்கூடாது, உவகையும் ஒழியக்கூடாது. உவகைனா மகிழ்ச்சி, இன்பம்னா ஆனந்தம். ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒழியாம நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே சிறப்போட இருக்கணும்னா திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமானை வழிபடணும்.
திருவாதிரை அன்னைக்கு ஒரு திருவாசக பதிகமாவது ஓதணும். திருவாதிரை அன்னைக்கு சிவாலயத்திலே வந்து அமரணும். நடராஜ பெருமானுடைய திருவுருவ தரிசனத்தை அன்று கண்டால் நமக்கெல்லாம் முக்தி. கண்டவர்க்கு கனவிலும் காலபயம் கிடையாது. அம்பலவான பெருமானை தரிசனம் கண்டார். எல்லா மூர்த்தங்களை விட உயர்ந்த மூர்த்தம் நடராஜ பெருமான். நடராஜ பெருமானுடைய வடிவம் சிறப்பு வாய்ந்தது. அதனாலதான் அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் வச்சு வழிபடக்கூடாதுன்னு ஒரு சடங்கை கொண்டு வந்தாங்க. வீட்டுல எல்லார் வீட்லயும் சிவபெருமானுடைய படம் இருக்குமே தவிர நடராஜருடைய படம் இருக்காது. ஏன்னு கேட்டா அவர் அண்டத்துக்கு அப்பாலன், பிரபஞ்ச நாயகன், அண்டமெல்லாம் கடந்த அரும்பொருள். அவனை வீட்டுல வச்சு வழிபடுற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு நினைச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க, நடராஜர் படத்தை வச்சு வழிபடக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தை, ஒரு தவறான ஒரு உருவாக்கத்தை உருவாக்கினார்கள். ஆனால் இன்னைக்கு அது நிறைய மாறி போயிடுச்சு. இன்னைக்கு எல்லா வீட்லையும் வீடு வீடாக, அது எந்த வீடாக இருந்தாலும் சரி, ஏழை அடியார்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டில் அம்பலவாணர் நடராஜ பெருமானுடைய திருவுருவம், திருவுருவ படம் இருக்கிறது. அதற்கு காரணம் சைவ எழுச்சி, திருவாசக எழுச்சி, திருமுறை எழுச்சி. அதனாலதான் இன்னைக்கு இத்தனை அன்பர்கள் திருவாதிரை அன்னைக்கு நம்முடைய மடத்தை, நம்முடைய அம்பலவான பெருமானுடைய தரிசனத்தை காண வேண்டி எல்லாரும் இங்க எழுந்து இருக்கிறோம். வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை. இந்த பிரச்சனைங்கிறமே அதுதான் விஷயமே. எங்க நம்ம பூட்டு தயாரிக்கிற இடம் எது? பூட்டு தயாரிக்கிற இடம் எது? திண்டுக்கல். சாவி தயாரிக்கிற இடம் சரி, எந்த இடம்? சாவிக்கு ஒரு கம்பெனி, பூட்டுக்கு ஒரு கம்பெனியா? என்ன கிடையாது. எங்க பூட்டு தயாரிக்கிறானோ அங்கதான் சாவி. அப்ப என்ன அர்த்தம்னா, எங்க பிரச்சனை உருவாகுதோ அங்கதான். இப்ப பிரச்சனையை உருவாக்குறது யாரு? ஆண்டவன் உருவாக்கல. பிரச்சனையை உருவாக்குறது யார்? நம்ம தான் பிரச்சனைய. ஆண்டவன் நமக்கு ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுப்பான். என் வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் யோசிக்கணும், பிரச்சனை யாருனால வருதுன்னா ஒண்ணு நம்மளால வரும். எதிரியே நமக்கு வம்பெடுத்தா கூட நம்ம அவனுக்கு ஏதாவது செஞ்சிருப்போம். இல்லைங்க, நான் அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல, ஆனாலும் அவனை பகையா பாக்குறான், அவனுக்கு நான் நல்லதே பண்றேன் ஆனாலும் அவனை கெட்டது பண்றான் அப்படின்னா போன ஜென்மத்துல ஏதோ ஒண்ணு நடந்துருக்கு. இந்த படங்கள்ல பார்க்கும்போது காமெடி நடிகர்கள் பார்த்து தெரியும். இந்த செந்தில் இருப்பார், உனக்கு அவனோட போய் அடிப்பார். இவனை பார்த்தாவே அடிக்கணும்னு தோணுது அப்படிம்பார். ஏன் அப்படி தோணும்? சில பேருக்கு பார்த்திருக்கவே மாட்டாங்க, அவரை பத்தி பேசிக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு என்னையே சொன்னா, என்னை பார்த்திருக்கவே மாட்டாங்க, ஆனா என்னை பார்த்தா சில பேர் கோபம் வரும். என்ன இவ்வளவு பெரிய புகழ்ச்சி அடைகிறாரு, இவ்வளவு பெரிய இடத்துக்கு போறாரு, ஏன்? அப்ப ஏதோ ஒரு பிறவியில எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு டீலிங் ஓடி இருக்கும். இப்ப இது எப்படியா மாத்துறது அப்படின்னு சொன்னா, நம்ம அதை பத்தி கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு யாரும் இங்க உறவும் கிடையாது, யாரும் பகையும் கிடையாது. நமக்கு உறவு யார்? உள்ளே அமர்ந்திருக்கிற ஈசன். யார் எனக்கு உறவு? அமரர்கள் ஏற சொல்றார் திருமந்திரத்துல. யார் நண்பன், யார் பகவன்? தானே தனக்கு நண்பனும், தானே தனக்கு நட்டானும், தானே தனக்கு பகைவனும் அப்படின்னு சொல்றார் நம்முடைய திருமந்திரத்துல. உலகத்துல யார் யார் நண்பன்னா, நீதான் உனக்கு நண்பன், நீதான் உனக்கு பகைவன், நீதான் உனக்கு உறவினன். இப்போ மத்தவனை சொல்லக்கூடாது, எனக்கு இவர் உறவினர்கள், இவர் எனக்கு வேண்டப்பட்டவர், இவர் எனக்கு பகைவர், இவர் எனக்கு ஆகாதவர், இவர் எனக்கு துரோகி அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம். இப்ப வாழ்க்கை என்ன ஆகுது? பிரச்சனை வருது. எனக்கு இவர்னாலதான் பிரச்சனை, இவர் சொன்னதுனாலதான் என் வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு என்ன பண்றோம்? இந்த பிரச்சனைய உருவாக்குறோம். அப்ப யாருமே இல்லைன்னு சொன்னா, இப்ப பிரச்சனை பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா, ஊருக்கு இளைச்சவன் யாரு? ஊருக்கு இளைச்சவன் யாரு? யார்? உள்ள இருக்கிற ஆண்டியா? இப்ப அவர் சொன்ன மாதிரி கடைசியில யாருமே இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் யார் தர்றான்னா சிவபெருமான் தான் இத்தனைக்கு காரணம்னு அவர் மேல படிய போடுறது. கேட்டா சிவபெருமான சோதிக்கிறது நமக்கு, அவருக்கு இதான் வேலை. நமக்கு யோசிச்சு பாருங்க, சிவபெருமானுக்கு என்ன வேலைன்னா ஒரே ஒரு வேலை தான் அவனுக்கு. இந்த உயிர்களை எப்படியாவது காப்பாற்றி, இந்த ஆன்மாக்களை எப்படியாவது கடை தேற்றி
கொண்டு போய் தான் வாழக்கூடிய கைலாயத்துல அவனுடைய பக்கத்துல வச்சு சிவானந்த இன்பத்தை தர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற ஒரே இறைவன் சிவபெருமானை தவிர வேற யார் இருக்கிறார்கள்? ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? சோதிக்கிறார் சோதிக்கிறார், ஒன்னு சோதிக்கிறார். அவர் சோதிச்சா நம்ம இங்க இருக்கவே முடியாது. நாயன்மார்கள் மாதிரி ஒரு சோதனை பண்ண ஆரம்பிச்சுட்டார்னா நம்ம இங்க இவ்வளவு மகிழ்ச்சியா இவ்வளவு ஹாப்பியா உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சுவாமிக்கு தெரியும் சோதிக்கிறதுக்கான தகுதி நம்ம கிட்ட கிடையாதுன்னு சுவாமிக்கு தெரியும். அப்ப ஒன்னே ஒண்ணு வேணும், காத்தாள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி என்று சொன்னார் மணிவர் நம்முடைய நாவுக்கரசர். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே. நமக்கு இன்பம் வந்ததுன்னா முதல்ல ஒரே வார்த்தை, நமக்கு இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியோட இன்னைக்கு இருக்கிறோம், திருவாதிரை இன்னைக்கு எல்லாரும் ஆனந்தத்தோட மகிழ்ச்சியோட இருக்கிறோம்னா அதற்கு காரணம் உள்ள இருக்கிற பெருமானை நான் இன்று ஒழுங்காக வழிபட்டேன் என்பது அர்த்தம். இன்பம் நம்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பார். நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் இன்னைக்கு சரியா சிவபெருமானை வழிபாடு செய்யவில்லை, நான் இன்னைக்கு சரியா சிவபெருமான பதிகம் பாடல, நான் இன்னைக்கு சரியா சிவாலயத்துக்கு போகல, நான் இன்னைக்கு சரியான சிவத்தொண்டு செய்யவில்லை, உழவார பணி செய்யல, திருச்செங்கு முழங்கல, நான் அடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடல அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். இல்ல நான் இதெல்லாம் சரியா செய்யறேன், ஆனாலும் எனக்கு பெரிய தலைவலி, கடன் பிரச்சனை தலைக்கு மேல போகுது. கடன் யாருனால வந்தது? கடன் யாருனால? பந்தபாசத்தினால வந்தது. என் பிள்ளைக்கு செய்யணும், என் மகனுக்கு செய்யணும், என் மகளுக்கு செய்யணும், சொந்த வீடு அடுத்தவனை பார்த்து வாழ்றோம். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயிரும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட துன்பம் வரும் சொல்றார் திருவந்தத்துல. ஆசை படப்பட துன்பம் வரும். ஐயா நான் உலகில் ஆசைதான் படல, அருளில் ஆசைதான் படுறேன். நான் பெரிய கோயில் கட்டலாம்னு கட்டுனேன், சிவாலயம் கட்டுனேன், கடன் வாங்கி பண்ணிவிட்டேன், கடைசியில கோயில் கட்டினதால என் வாழ்க்கையே வீணா போச்சு. சிவபெருமான் சொன்னாரா உன்ன கனவுல கோயில் கட்டுன்னு சொன்னாரா? சிவபெருமான் நம்முடைய நாயன்மார்கள் வாழ்க்கை எடுத்துக்கங்க. 70 கோயில் சிலந்தியாக பிறந்த கோச்சங்க சோழ நாயனார் 70 கோயில கல்லிலேயே கட்டினாரு. அதே நாயன்மார் வரிசையில இருக்கிற பூசலார் நாயனார் ஒரு செங்கல் கூட விலைக்கு வாங்காம, ஒரு சிமெண்ட் மூட்டை கூட விலைக்கு வாங்காம மனசுக்குள்ளேயே செலவே இல்லாம கோயில் கட்டின அவரும் நாயன்மாருடைய வரிசையில நிக்கிறாரு. கோயில் கட்டின நாயன்மார்களும் வரிசையில நிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க அன்பர்களே. சைவ தொண்டுல இது பெருசு இது சின்னதுங்கிறது கிடையாது. ஐயா நான் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அன்னைக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போவேன், பரவாயில்ல நீயும் அடியார் தான்ப்பா, நீ அப்பயாவது சிவனை கும்பிடுறியே. நான் திருவாதிரை அன்னைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, என் மகனுக்கு கல்யாணம் ஆகல, கடன் தொல்லைகள் பிரச்சனை வீட்டுல தலைக்கு மேல கத்தி தொங்குது, அதுக்காக திருவாதிரை அன்னைக்கு வந்திருக்கிறேன், பரவாயில்ல. நீங்க அப்பவாவது அவன் நோக்கி வந்திருக்கிறீங்களே. என்னைக்கு உங்களுடைய 2 பாதமும் உங்களுடைய 2 அடிகளும் உங்களுடைய 2 பாதங்களும் சிவபெருமானை நோக்கி அம்பலவான பெருமானை நோக்கி என்னைக்கு நீங்க வீட்டில இருந்து புறப்பட ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே அவன் இங்க இருந்து புறப்பட ஆரம்பிச்சான். யாரை நோக்கி? உங்களை நோக்கி. உங்க வீட்டில இருந்து நீங்க புறப்பட்டீங்க, ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு திருவாதிரை அன்னைக்கு நம்ம ஞானசம்பந்தருடைய மடத்துக்கு போகணும்னு, அடியாருக்கு தொண்டு செய்யணும்னு நீங்க புறப்பட்டீங்க பாருங்க. நீங்க எப்ப புறப்பட்டீங்களோ காலையில 9 மணிக்கு 8 மணிக்கு டயத்தை பார்த்து வீட்டை விட்டு வெளியே வீட்டை போட்டு அப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது சிவபெருமான் உங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் எங்க வர்றாரு தெரியுமா? நீங்க இங்க வந்துட்டீங்க இல்லையா, அவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. இதைத்தான் சொல்லுகிறார் நாவுக்கரசர், தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன். என்ன அர்த்தம்? அவன் பணியை ஒழுங்கா செஞ்சோம்னா, அவன் வேலையை ஒழுங்கா செஞ்சோம்னா நம்முடைய வேலையை அவன் சரியாக செய்வான். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு காலகட்டத்துக்கு மேல சிவபெருமான் திருவடியை வணங்குறவங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல ஜாதகமோ நட்சத்திரமோ ராசிகளோ எதிரிகளோ பகைவர்களோ இந்த செய்வினை கண் திருட்டி இதெல்லாம் தூக்கி ஒரு மூட்டையை கட்டி தீய வச்சு கொளுத்தி பண்ணும். ஒரு காலகட்டத்துக்கு மேல இன்னும் சொல்ல போனா 32 வயசுக்கு மேல போனால் ஜாதகம் வேலை செய்யாது, ஜாதகம் பலிக்காது. இதை யாருக்கு சொல்றேன்னா பெண் பிள்ளைகளை பெற்றவர்களை சொல்றேன். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க கல்யாணம் ஆகலங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம், ஆனா பெண் வீட்டுக்காரங்க தான் யோசிக்கிறாங்க. இப்படியே பண்ணினீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்?
திருமணம் ஆகாம அவங்க இப்ப அதை விட பெரிய சிறப்பு வந்துருச்சு. இப்ப எல்லாரும் கல்யாணம் பண்றதை விட கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்த்தா கல்யாணம் பண்ணி இவங்க படுகிற அல்லலை பார்த்தால் கல்யாணம் பண்ணாம நிம்மதியா இருக்கலாம் போடுறது. இப்ப அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. ஆனா திருமணம்ங்கிறது ஒரு பெரிய வைதிகம், ஒரு பெரிய பாரம்பரிய மிக்க மரபு. அந்த மரபுக்காக தான் இன்னைக்கு ஜாதகத்தை, இன்னைக்கு ஜாதகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேரே யாரும் தெரியல. ஜாத அப்படின்னா நகருதல் அர்த்தம். நகருதல், ஜாத நகருதல். அகம்னா நகர்ந்து போதல். நம்ம வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக அன்னைக்கு இருந்த பெரியவர்கள், ஆரியபட்டர்கள் போன்ற பெரியவர்கள், நம்முடைய சித்தர்கள், நம்முடைய ஞானிகள், நம்முடைய கிரக நிலைய இன்னைக்கு கூட வானத்துல 6 கிரகமும் ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு சொல்றோம். அமாவாசையில இருந்து வருகின்ற இந்த 10 நாளைக்கும் 6 கிரகமும் ஒரே நேர்கோட்டில் பார்க்கலாம்ங்கிறான். இது எப்படி கண்டுபிடிச்சான்? 1000 ஆண்டுக்கு முன்னாலேயே கண்டுபிடித்தார்கள் நம்முடைய பெரியவர்கள். அப்படி இந்த கிரகத்தை நம்முடைய ஜாதகத்தில் எழுதி வச்சு அந்த ஜாதகத்தின்படி உன் வாழ்க்கை நகரும்னு நம்முடைய சித்தர்கள் எழுதி வச்சாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஜாதகத்தை பிடிச்சுக்கிட்டே அலைகிறோம் தவிர அந்த ஜாதகத்திற்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமான் திருவடியை யாரும் பிடிக்க நினைக்கிறதே கிடையாது. தலை விதியை மாற்றக்கூடிய ஒரே தலைவன் தலையிலே மதியை அணிந்த ஈசன். சிவபெருமான் திருவடியை வணங்கிட்டா அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோல் முக்கனெம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இந்த கொள்கை யாருக்கு வருதோ அவங்க வீட்டில் எந்த விதமான பாதகமும் தொல்லைகளும் துயரங்களும் இடர்பாடுகளும் நிச்சயமாக வராது வராது வராது. ஆனா நம்பிக்கை வேணும். ஆடிய பாதத்தின் மீது, குஞ்சித பாதத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை வச்சாதான் உங்க வாழ்க்கை முன்னேறும். எனக்கு இது கிடைக்கல, வேலை வாய்ப்பு அமையல, சொத்து அமையல, பிள்ளை அமையல, கல்யாணம் அமையல, எதுதான் அமையல? எல்லாமே அமைஞ்சது. ஆனா கெடுத்தது யாரு? கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடில்லாதாய் பழிகொண்டாய் படுவேன் நான் பட்டதெல்லாம் பட்டால் பின்னை பயன் என்னே கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நின்றே ஒழிந்தக்கால் நன்றோ எங்கள் நாயகமே என்று கேட்டார் மணிவாசகர். நான் நீயா கெடுத்த? கெடுமா கெடுவேன் கெடுகின்றேன். நானா போய் தேவையில்லாம சுகமா இருக்கும் போது உன் பதிகத்தை பாடுறதில்ல, சிவாலயம் போறதில்ல, அடியாருக்கு தொண்டு பண்றது கிடையாது. அப்ப துன்பம் வரும்போது மட்டும் நான் உங்ககிட்ட வரனே. அப்ப என்ன காரணம்? இந்த துன்பத்திற்கு நான் தான் காரணம் என்று சொல்லுகிறார் மணிவாசகர். கெடுமா கெடுமா கொடுவனையேன் கெடுகின்றேன் கேடில்லாதாய் பழி கொண்டாய். எந்த துன்பமும் செய்யாத நீ உன் மேல பழி போட்ட, நீதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு என்ன பண்றோம்? அவர் மேல பழிய போடுறோம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நம்முடைய தீவினைக்கு ஒரே காரணம், நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் நம்ம பண்ற ஆசை, அவரை பார்த்து வாழணும், இவரை பார்த்து வாழணும், இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணும், அந்த மாதிரி வீடு அமையணும், அந்த மாதிரி கார் அமையணும். இதுக்கெல்லாம் காரணம் என் பிள்ளைக்கு ரக வாங்கி போடணும், என் மருமகனுக்கு, என் மகளுக்கு, என் மகள், என் மகன், இப்படிங்கிற இந்த சம்சார பந்தத்துல போய் பந்தபாசத்துல போய் விழுந்ததுனாலதான் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, பந்தபாசத்தினால வந்த பிரச்சனை தான். அதைத்தான் சொல்லுகிறார் ஞானசம்பந்தர் கடைசி பாட்டில் சொல்றார். நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து எத்தவல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே பந்த பாசம் அறுக்க வல்லார்களே பந்த பாசம் அறுக்க வல்லார்களே பந்த பாசம் அறுக்க வல்லார்களே.
கடைசியா சொல்றார், பந்த பாசம் முடியுமா? நம்மளால முடியுமா? நிச்சயம் முடியாது, நிச்சயமா. ஆனால் பாசத்தையும் பந்தத்தையும் கடக்கலாம். இப்ப நம்ம போற வழியில ஒரு குறுகிய பாதை ஒண்ணு இருக்குது, அதுல சாக்கடை ஓடுது. அதை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? இல்ல நான் அதுல இறங்கிதான் போவேன்னு யாரும் சொல்றது இல்லை. என்ன பண்ணுவோம்? தாண்ட முடியாதுக்கு என்ன பண்ணுவோம்? தாண்ட முடியாததுக்கு ஒரு பாலத்தை போட்டு, ஒரு பலகையை போட்டு, அதுக்கு மேல தாண்டி எல்லாரும் போயிடும். இல்ல நான் அதெல்லாம் முடியாது, நான் இறங்கி நீந்திதான் போவேன் அப்படின்னு சொன்னா போக வேண்டியதான். அப்போ இந்த பலகை தான், அந்த தாண்டக்கூடிய தைரியம் தான் நம்ம பாடுகிற தேவாரமும் திருவாசகமும் அடியார் தொண்டும். திருமுறைகள் தான் அந்த பாலம் மாதிரி, அந்த பலகை மாதிரி, அந்த பாலம் பிரிட்ஜ். அந்த பாலம் தான் திருமுறைகளாகிய உங்களுக்கு மிகப்பெரிய பாதை காட்டக்கூடிய ஒரு இடம் அந்த பாதை. அதனாலதான் தேவாரம் படிங்க, திருவாசகம் சொல்லுங்க, யாரையும் நம்பாதீர்கள். ஒரு காலகட்டத்துக்கு மேல ஜாதகம் வேலை செய்யாது, 30 வயசுக்கு மேல ஜாதகம் வேலை செய்யாது. திருமண விஷயங்கள்ல சொல்றேன். அதுக்கப்புறம் மேல, ஏன்னா மனுஷனுடைய ஆயுளே எதுன்னு சொன்னா, மனிதனுடைய ஆயுள் 120 வருஷம். 120ல நாமும் 12, 4 தடவை சனி பகவான் 30 வருஷம் வர்றார் ஒரு ஜாதகத்துல. அப்போ முதல் 30 முடிஞ்சதுன்னா எல்லா கர்மமும் எல்லா வினைகளும் அவன் அனுபவிச்சிடறான். அப்ப அனுபவிக்க முடியாதவன் 2வது 30ல அனுபவிப்பான், 2வது 30ல அனுபவிக்க முடியாதவன் 3வது 30ல அனுபவிப்பான். அதுக்கு மேல யாரும் உயிரோடு இருக்கிறதா தெரியல. 90க்கு மேல வாழ்றவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதுக்கப்புறம் 4வது 30, 120 வருஷம். 80 நாமும் 12, 90 வருஷத்துக்கு அப்புறம் 100, 110, 120, அது வரைக்கும் யாரும் 100க்கு மேல தாண்டது கிடையாது. அதுக்கப்புறம் சுயநலவுகள் இருக்காது. அதுக்கப்புறம் விழுந்த பல்லு முடிச்சிரும். அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் வேலை செய்யாது. ஆனா சீனாவில் இருக்கிறவங்க, திபெத்தில் இருக்கிறவங்க, நேபாளத்தில் இருக்கிறவங்க இன்னமும் 120 வருஷம் வாழ்றாங்க. ஏன் வாழ்றாங்க அப்படின்னா, அவனுக்கு எந்த விதமான ஆசைகள் இல்லை, எந்த விதமான பாரங்கள் இல்லை, எந்த விதமான கவலைகளும் இல்லை. கவலை இல்லாமல் சிவபெருமானுடைய திருவடியை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் நீடிய ஆயுள் பெறுவார்கள். இதுதான் உண்மை. அப்போ ஜாதகத்தினுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணுகிற ஒரே இடம் என்று சொன்னா அது நடராஜ பெருமானுடைய திருவடி. நம்முடைய மடம், இந்த ஆலயம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. திருவாதிரை அம்பலவான பெருமானுக்கென்றே ஒரு திருமடம். ஏன் திருமடம், ஏன் கோயில் வைக்கக்கூடாதா? கோயில்ல சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது, கோயில்ல மலை ஜலம் போறதுக்கு அனுமதி கிடையாது, கோயில்ல தூங்குறதுக்கு இடம் கிடையாது, தூங்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் எல்லாமே நான் சொன்னதெல்லாம் நடக்குது. கோயில தான் தூங்குறான், கோயில தான் பாத்ரூம் போறான், கோயில தான் சாராயம் குடிக்கிறான், கோயில தான் அராஜகம் பண்றான், கோயில தான் குடும்பம் நடத்துறான், கோயில தான் பங்க பிரிக்கிறான், சம்பளத்தை பங்க உண்டியில பிரிக்கிறான். ஆக எல்லா அக்கிரமும் நடக்கிற இடம் எது? கோயில் மாறிடுச்சு சில கோயில்களை சொல்றேன். ஆனா ஆதினங்கள் கோயில் அப்படி கிடையாது. கோயில் பக்கத்திலேயே ஒரு மடம் இருக்கும். மடம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, சொடார் ஞான சம்பந்த தேரெழுந்தூர்ல மாமடம் மண்ணினையே. அதென்ன மடம் அப்படின்னா, வழிபாடு செய்யற அடியார்கள் மலசலம் போவதற்கும் அன்னம்பாளிப்பு செய்வதற்கும் உண்பதற்கும் சற்று ஓய்வெடுப்பதற்கும் பக்கத்திலேயே ஒரு மடம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய விதி. அந்த மாதிரி மடமும் கோயிலும் ஒன்னா இருந்தது. அப்படி உருவானதுதான் தருமபுர ஆதீனங்கள், திருவாவடுதுறை ஆதீனங்கள், நம்முடைய சூழ்நார் கோவில் ஆதீனம், செங்கோல் ஆதீனம், மதுரை ஆதீனம், இன்னும் எத்தனையோ 18 ஆதீனங்கள், எத்தனையோ ஆதீனங்கள். கோயில ஒட்டி மடம் இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய அடியார்கள் பெருமானை வழிபட்டு விட்டு அங்க சிரமம் இல்லாம வயிறார சாப்பிட்டுட்டு மலஜலம் போயிட்டு ஓய்வு எடுத்து விட்டு பிறகு நிம்மதியோட மன நிறைவோட உடல் ஆரோக்கியத்தோட போகணுங்கிறதுக்காக மடத்தோட கோயில் அமைச்சாங்க. இப்படி அமைச்சாதான் அது கோயில்னு பேரு. மடமும் கோயிலும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருக்கிற நம்முடைய ஆதீனங்கள்ல 18 ஆதீனங்கள்ல தலையாய ஆதீனம் நம்முடைய ஆதித்யபுரி என்று சொல்லக்கூடிய
சூரியனார் கோவில் ஆயத்தினுடைய கிளை மடமாக நம்முடைய மடமானது ஞானசம்பந்தருடைய பெயரில் மிக சிறப்பாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் விழா, ஒவ்வொரு மாச திருவிழா, மாசமும் திருவாதிரை பெருவிழா, மகா அபிஷேகம், ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அடியார்கள் அத்தனை பேரும் வந்து தங்கி இருந்து இந்த 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம். இடம் சின்னதா இருக்கலாம், ஆனா மனம் பெருசு. எந்த கோயிலையாவது இல்ல பக்கத்தில் இருக்கிற எந்த திருக்கூட்டமாவது இந்த அளவுக்கு அடியார்களை தங்க வச்சு சாப்பாடு போட்டு உபச்சாரம் பண்றாங்கன்னு சொன்னா வேற யாருமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அது திருப்பூரா இருக்கட்டும், அது ஈரோடா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், எங்க வேணாலும் போங்க. இந்த அளவுக்கு அடியார்களை உபசெய்யக்கூடிய இடம் நம்முடைய திருமடம், ஞானசம்பந்தருடைய திருவடி. ஞானசம்பந்தருடைய திருவடி இங்க இருக்கிற நடராஜ பெருமானுடைய சிறப்பு வேற எங்கேயும் வராது. சிதம்பரத்துக்கு நம்மளால போக முடியாது, இந்த அளவுக்கு பெருமானை போய் பக்கத்துல உட்கார்ந்து பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய மடம் அப்படி அல்ல. இந்த சுவாமி அடியாருக்கான சுவாமி, ஏழை அன்பர்களுக்கான பெருமான். இந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி, இந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த இடத்துல வந்து நம்முடைய குறைகளை சொன்னா நிச்சயமாக நிவர்த்தி செய்கிறார். அதற்கான விடையை பெருமான் தருகிறார். ஏன்னா உள்ள இருக்கிற சுவாமி சாதாரண சுவாமி கிடையாது. அண்ட சராசரம் முழுக்க ஆடுகின்ற எல்லாம் வல்ல அம்பலவாணன், 5 நாட்டியங்களை ஆடுகிற பஞ்சகிருத்திய பிரபு நம்முடைய சிவபெருமான். அவர் திருவடியை வணங்குங்க. ஒவ்வொரு மாசமும் திருவாதிரை அன்னைக்கு கண்டிப்பா அடியார்கள் வந்துருங்க. நாங்க வந்தாலும் வராம இருந்தாலும் திருவாதிரை அன்னைக்கு உங்களுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆவதற்காக, தீர்வதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே கடமை, வரும்போது நெய் கொண்டு வாங்க, பால் கொண்டு வாங்க, புஷ்பம் கொண்டு வாங்க, பழங்கள் கொண்டு வாங்க, பிரசாதம் கொண்டு வாங்க. உங்களால முடிஞ்ச தொண்டை செய்யுங்க. இந்த திருவாதிரைக்கு அர்ச்சனை பண்ணி, சுவாமிக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ணி, சுவாமிக்கு சக்கர பொங்கல் பாயாசம் நைவேத்தியம் செய்து, அவரவர் பெயருக்காக அர்ச்சனை பண்ணி, உலக நன்மைக்காக இந்த திருவாதிரை கட்டளை உலகத்தில் இருக்கிற எல்லா அடியாரும் மாசம் உதவி பண்றாங்க. மாசம் உதவி பண்றாங்க. சில பேர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, சில பேர் தர்றது இல்லை. அவங்க வாழ்க, ஏன்னா அவங்களுக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்திருக்கும், இல்லைன்னா ஒரு கெட்ட எண்ணம் உருவாயிருக்கும். இவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க நிறைய வாங்கி அப்படின்னு நினைப்பு வந்திருக்கலாம். இல்ல சுவாமி வேணான்னு சொல்லிட்டார், வேண்டாம்பா, அவர் காசு போதும். நடராஜர் இருக்கிறாரே, கண்ணியமான கடவுள் சிவபெருமான். யாருடைய காசு தேவையோ, யாருடைய பணம் சத்தியம் இருக்கிறதோ, யாருடைய காசுல உண்மை இருக்கிறதோ, யாருடைய காசுல சிவபெருமானுடைய திருவள்ளுவர் இருக்கிறதோ, அவருடைய காசுதான் ஒரு அடியாருக்கு சாப்பாடா போகும். இங்க வாங்குற காசை வச்சுக்கிட்டு நான் குடும்பம் நடத்துறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மனநல பாதிக்கப்பட்டவங்க ரோட்ல தெரியுறாங்களே, அத்தனை